ஆப்பிரிக்காவினுடைய இன்றைக்கு அதிகம் பேசப்படுகிற ஒரு நபர், ஆப்பிரிக்காவின் புதிய ஒளி இப்ராஹிம் டிராரே. இவர் ஏன் முக்கியமானவர்? இன்றைக்கு இப்ராஹிம் டிராரே பற்றி இந்தியாவில் இந்த தமிழ் காணொளிகள் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 37 வயதாகும் இவர் புர்கினோ பேஷோ இராணுவ ஆட்சிக்குழுவின் தலைவராக இருக்கிறார். ஐரோப்பா மேற்கு நாடுகள் சுரண்டலுக்கு ஆளாகி ஆப்பிரிக்கா உலகில் கையேந்தி நிற்கும் ஆப்பிரிக்காவின் தலைவிதியை இவரது கொள்கைகள் திருத்தி எழுகின்றன என்பதுதான் முக்கியம். காலனித்துவம் என்கின்ற நியோ காலனிசம் இன் ஆப்பிரிக்கா. இயற்கைகள் மிக வளமான கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் தங்கம், வைரம், எண்ணெய் மட்டுமல்லாமல் இன்று நாம் தினசரி பயன்படுத்தும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் கூட கோபால்ட், லித்தியம் மற்றும் பல கனிமங்கள் ஆப்பிரிக்காவில் மலைபோல் குவிந்திருக்கின்றன. அவற்றை கொள்ளையடித்துதான் மேற்குலகம் தன்னை வளப்படுத்தியிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் உலகின் ஏழ்மையான நாடுகள் பட்டியலில்தான் இருக்கின்றன. மகிழ்ச்சிக்கான, வளர்ச்சிக்கான, வேலைவாய்ப்புக்காக எந்த பட்டியலை எடுத்தாலும் அதில் ஆப்பிரிக்க நாடு உலகத்தில் மிக பரிதாபமாக பின்தங்கி இருக்கிறது. இதற்கு காரணம் வெளிநாட்டு சக்திகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் தான். ஆப்பிரிக்காவின் ஒட்டுமொத்த சுரங்கங்களில் இருந்து கிடைக்கும் வருவாயில் 90% வெளிநாடுகளுக்கே செல்கின்றது. கொஞ்சம் வளரும் நாடுகளில் சாலை அமைப்பது, பாலம் கட்டுவது உள்ளிட்ட கட்டுமான வேலைகள் அனைத்தையும் கூட வெளிநாட்டு நிறுவனங்களே செய்கின்றன. அதாவது யூரோப் மற்றும் மேற்கத்திய நாடுகளே செய்கின்றன. இவை உள்நாட்டு மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கூட வழங்குவதில்லை. காலனித்துவ காலத்தில் நூற்றாண்டுகளாக ஆப்பிரிக்கா உறிஞ்சி எடுக்கப்பட்டது. அந்த கண்டத்தின் இன்றைய நிலைக்கு காரணம் நவ காலனித்துவம். இது மாற்றமாக ஒரு காலனித்துவம். ஆப்பிரிக்காவை பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியாக மேற்குலக நாடுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. உதாரணமாக பிரான்ஸ் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்து 14 நாடுகள் இன்னும் காலனி வரியை செலுத்துகின்றன. மேலும் அவை CFA ஃப்ராங்க் என்ற நாணயத்தோடு பயன்படுத்துகின்றன. இது யூரோவோடும் நிலையாக இணைக்கப்பட்ட மதிப்பை கொண்டிருக்கும். அந்த நாடுகள் மற்ற நாடுகளைப் போல் எளிதாக ஐரோப்பா அல்லாத நாடுகளுடன் வர்த்தகம் மேற்கொள்ள முடியாது. அதாவது நாட்டின் பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி வட்டி விகிதங்களை மாற்றவோ நாணய மதிப்பை குறைக்கவோ ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உரிமையும் இல்லை. பிரான்சின் ஃப்ராங்க் நாணயத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதால் சீர்திருத்தத்திற்கு முன்பே இப்பொழுது €1 655.95 CFA. இதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம். மேற்காப்பிரிய நாடுகளுக்கு BCAO, மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கான CEMAC என 2 மத்திய வங்கிகளை பிரான்ஸ் நடத்துகின்றது. இவை குறிப்பிடத்தக்க செல்வாக்கை ஆப்பிரிக்க நாடுகளில் செலுத்துகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக CFA ஃப்ராங்க் நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகள் தங்கள் பணத்தை யூரோவாகவோ அல்லது பிற நாடுகளின் நாணயமாகவோ மாற்றுவதற்கான உத்தரவாதத்தை பிரான்ஸ் அளிக்கின்றது. இதனால் CFA பயன்படுத்தப்படும் நாடுகளில் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள் இருக்கும். யூரோப்பிய நாடுகளோடு வர்த்தகம் எளிதாக இருக்கும். ஆனால் இந்த நாடுகள் தங்கள் அந்நிய செலவாணி கையிருப்பில் 50% பிரான்ஸ் கருவூலத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. இது 2019க்கு முன்பு இது 100% இருந்தது. இதனால் இந்த 50 விழுக்காடு பணத்தை உள்நாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது. அத்துடன் டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு பிரான்ஸ் வட்டியும் பெறுகிறது. இதன் மூலம் மறைமுகமாக இந்த நாடுகளின் நாணய கொள்கையை பிரான்ஸ் கட்டுப்படுத்துகிறது. இது அவற்றின் இறையாண்மையை திருடும் செயல். இது ஒரு உதாரணம்தான். இது போன்ற காலனித்துவ நடவடிக்கைகளுக்கு எதிராக நிற்கிறார் புர்கினோ பெர்சோவின் தலைவர், உண்மையான ஆப்பிரிக்க சுதந்திரத்தை கோரும் இப்ராஹிம் டிராரே. புர்கினோ பெசோ ஒரு புரட்சிகரமான இராணுவ தலைமையை பெறுவது முதன்முறை அல்ல. 1980களில்
மேற்கு நாடுகளின் சுரண்டல்களுக்கு எதிராக செயல்பட்ட மார்க்சிஸ்ட் தலைவர், ஆப்பிரிக்காவின் சேக்குவாரா என அழைக்கப்பட்ட தாமஸ் சங்கராவின் வழிகளைத்தான் இப்ராஹிம் டிராரோ பின்பற்றுகிறார். 1988ஆம் ஆண்டு பாண்டோகுயா பகுதியில் உள்ள கேராவில் பிறந்த இப்ராஹிம் டிராரே அவுகடவ் பல்கலைக்கழகத்தில் புள்ளியியல் படித்தவர். மாணவர் அமைப்புகளில் சுறுசுறுப்பாக இயங்கி வந்தார். முஸ்லிம் மாணவர் சங்கத்தின் அரசியல் பயணத்தை தொடங்கிய இப்ராஹிம் டிராரே அரசியல் பயணத்தில் புர்கினோ ஃபசோவின் மார்க்சிஸ்ட் தேசிய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதியாகவும் கூட அவர் வளர்ந்தார். படித்து முடித்த பிறகு 2009 புர்கினாயா இராணுவத்தில் இணைந்தவர். 2012ஆம் ஆண்டு 2ஆம் லெப்டினண்டாகவும் 14ஆம் லெப்டினண்டாகவும் உயர்வு பெற்றார். ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் இணைந்த இப்ராஹிம் டிராரே மாலியில் பணியில் இருந்தபோது ஜிஹாது குழுக்களின் விமான தாக்குதலின் துணிச்சலான செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டார். பின்னர் புர்கினோ ஃபெசாவா திரும்பியவர் அரசுக்கு எதிரான ஜிஹாதி அடிப்படை இஸ்லாமிய குழுக்களின் நடவடிக்கைகளை தடுக்கும் பொருட்டு பல பணிகளை அவர் முன்னெடுத்தார். 2020ஆம் ஆண்டு கேப்டன் பதவிக்கு உயர்த்தப்பட்ட இப்ராஹிம் டிராரோ 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த ஆயுத தாக்குதலை தடுக்க முடியாததால் ஜனவரி 22இல் புர்கினோ போசா அரசுக்கு எதிரான ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையும் கூட ஆதரித்தார். இப்ராஹிம் டிராரே ஆப்பிரிக்க நாடுகளிலே அதிக ஆட்சி கவிழ்ப்புகளை சந்தித்த ஒரே நாடு இவரது புர்கினோ பெசோ என்பது குறிப்பிடத்தக்கது. அல் கொய்தா, ISIS உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளின் தாக்குதல்கள் மார்ச் 2022இல் உச்சகட்டத்தை எட்டின. அப்போது கயா பகுதியில் ஒரு பீரங்கி படையை தலைமை தாங்கினார் இப்ராஹிம் டிராரே. இராணுவ அதிகாரிகளின் ஆட்சியாளரான பால் ஹென்றி ஷாண்டோகோ சமீபாவின் மீது நம்பிக்கை இழந்த நேரத்தில் செப்டம்பர் 22இல் ஒரு படை தலைமையை தாங்கிச் சென்று ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு நாட்டின் அதிபரானார் இப்ராஹிம் டிராரே. 2020க்கு பிறகு மாலி, கினியா, ஷாட் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் ஜிஹாதி தாக்குதல்களை கட்டுப்படுத்தாத அரசுகள் கவிழ்க்கப்பட்டன. அந்த வரிசையில் இணைந்தார் புர்கினோ பெசோ. 7 ஆண்டுகள் சண்டையினால் வாழ்வாதாரங்களை இழந்து பல இலட்சக்கணக்கான மக்கள் புதிய தலைமை மூலம் விடியலை எதிர்நோக்கியிருந்தார்கள். அவரது பதவியேற்புக்கு பல உலக அமைப்புகள், மேற்குலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. அப்போது ஐநாவின் அறிக்கையில் புர்கினோ பெசோவின் 5% மக்கள் பட்டினியில் வாடுவதாக தெரிவித்திருந்தது. சில இடங்களில் பெண்களும் குழந்தைகளும் உணவின்றி இலைகளையும் உப்பையும் உண்டு வருவதாகவும் கூட கூறப்பட்டிருந்தது. சவால்கள் நிறைந்த அதிபர் பதவியை கைப்பற்றிய இப்ராஹிம் டிராரே அவற்றை சமாளிக்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். 33 வயதில் ஆட்சிக்கு வந்த தாமஸ் சங்கரா 4 ஆண்டுகளில் நாட்டில் சுகாதாரம், கல்வியை உயர்த்தினார். ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து மேற்குலகின் சுரண்டல்களை எதிர்க்க வேண்டும் என குரல் எழுப்பினார். பிரான்சின் காலனித்துவ ஆதிக்கத்துக்கு எதிரான சட்டங்களை வகுத்தார். ஆப்பிரிக்கா முழுவதும் ஒரு ஹீரோவாக உருவானார். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் சங்கரா படுகொலை செய்யப்பட்டார். இதுதான் இருப்பதிலே கடினமான வழி. காலனி ஆதிக்கத்தை நேருக்கு நேராக எதிர்ப்பது, அதுவும் பல்வேறு அமைப்புகள் நாட்டின் ஸ்திரத்தன்மை சீர்குலைக்க நேரம் பார்த்து கொண்டிருந்த போது அந்த ஆபத்தான முடிவை எடுத்தார் இப்ராஹிம் டிராரே. அவர் என்ன செய்தார்? இப்ராஹிம் டிராரே மேற்குலக ஆதிக்க எதிர்ப்பு என்பது அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியில் வெளிப்படுகிறது. அவற்றில் முக்கியமானது பிப்ரவரி 2023இல் கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக முகாமிட்டிருந்த பிரெஞ்சு இராணுவத்தை வெளியேற்றுவதுதான். இத்துடன் நிற்காமல் மேற்குலகின் எதிரிகளாக பார்க்கப்படும் ரஷ்யா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளோடு கைகோர்க்கிறார் இப்ராஹிம். பிரதமர் மோடி தவறவிட்ட ரஷ்யாவின் உலகப்போர் வெற்றி தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார். இந்தியாவினுடைய பிரதமர் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
ரஷ்ய ஆப்பிரிக்க படைகள் இப்ராஹிம் டிராரேவின் அரசையும் மக்களையும் கிளர்ச்சியாளர்களிடம் இருந்து பாதுகாக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளன. உக்ரைன் போருக்கு நடுவே புர்கினோ பிசாவுக்கு பாதுகாப்பு வழங்குவது நெருக்கடியாக இருந்தாலும் ரஷ்ய அரசு இப்ராஹிமுக்கு ஆதரவளிப்பதில் உறுதியாகவே இருக்கிறது. முதலாக பிரபலமானது 2023 ரஷ்ய ஆப்பிரிக்க மாநாட்டில் அவரது பேச்சுக்கள்தான். ஆப்பிரிக்க தலைவர்களை ஏகாதிபத்தியவாதிகள் கயிறால் கட்டுப்படுத்தப்படும் பொம்மையாக இருக்காதீர்கள் என நேரடியாக விமர்சித்து பேசினார் இப்ராஹிம். ஆப்பிரிக்கா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் காலனித்துவம் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த உரையால் எழுச்சி பெற்றார்கள். அமெரிக்காவிலும் பிற காலனித்துவ நாடுகளிலும் இப்ராஹிமுடைய பேச்சு இன்று வரை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பரவி வருகிறது. பொருளாதார ரீதியாக புர்கினோ பெசோ வரலாற்றில் முதன்முறையாக அரசுக்கு சொந்தமான சுரங்க நிறுவனங்களை நிறுவியுள்ளார் இப்ராஹிம். அரசு அல்லாத சுரங்கங்களை காவு கொண்ட மேற்குலகத்திற்கு இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. ஆப்பிரிக்க வளங்களில் இருந்து கிடைக்கும் பொருளாதாரம் ஆப்பிரிக்க மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே இப்ராஹிம் டிராரேவின் கொள்கையாக இருக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள் புர்கினோவில் செயல்படுத்தப்படும் அவர்களது திட்டங்களில் 15% பங்குகளை புர்கினோ அரசுக்கு வழங்க வேண்டும் என சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இவர். ரஷ்யா நிறுவனமான நோட்ஸ்கோல்ட்டுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும் என்பதுதான் யதார்த்தம். மேற்குலக நாடுகளின் ஆயுரிமத்தை ரத்து செய்துள்ளார் இப்ராஹிம். அவர்களின் பன்னாட்டு நிறுவனங்களின் தங்கச் சுரங்கங்களை நாட்டுடைமையாக்கியிருக்கிறார். நாட்டுடைமையாக்குவதற்கான அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அதற்கான பணத்தையும் இப்ராஹிம் பெற்றிருக்கிறார். இப்ராஹிமின் 2 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு போரினால் ஏற்பட்ட பஞ்சம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் 2025 நாட்டின் பொருளாதாரம் வலுவடவே செய்கிறது. உள்நாட்டு வருவாயை உயர்த்துவதிலும் பொது ஊதிய மசோதாவை கட்டுப்படுத்துவதிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்புகள் செலவீனங்களை அதிகரிப்பதிலும் பாராட்டத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என சர்வதேச நாணய நிதியம் IMF இவரை பாராட்டியது. இதேபோல் அமெரிக்காவை தளமாக கொண்ட உலக வங்கியும் இப்ராஹிமின் ஆட்சியை பாராட்டுகிறது. காலனித்துவ அடையாளங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் இப்ராஹிம் டிராரே வழக்கறிஞர்கள் பிரெஞ்சு கலாச்சாரமான வெள்ளை சவரி வைப்பதை தடை செய்துள்ளார். புர்கினோ பிசோவை தொடர்ந்து அதன் கூட்டணி நாடுகளான மாலி மற்றும் நைஜரும் இப்ராஹிம் டிராரோவின் வழியை பின்பற்றுகின்றன. கடந்த 2024 மார்ச்சில் நைஜர் அதன் எல்லைக்குள் அமெரிக்க இராணுவத்தின் நடவடிக்கைகளை அனுமதிக்கும் ஒப்பந்தங்களை திரும்ப பெற்றது. ஊழல் கரைபடைந்த அரசியல்வாதிகள் கருப்பின மக்களை விலங்குகளுக்கு நிகராக கருதும் காலனிவாதிகளுக்கு சேவையாற்றுவதன் விளைவாக மீண்டும் விழுகின்றன ஆப்பிரிக்க நாடுகள். இதேபோல் செனகல் மற்றும் கோர்டிவார் நாடுகளும் தங்கள் எல்லையிலிருந்து மேற்குலக இராணுவம் வெளியேற அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். இப்ராஹிம் ஆப்பிரிக்கா முழுமையாக விடுதலை பெறுவதற்கான எழுச்சியை தூண்டியிருக்கிறார் என அரசியல் நோக்கர்கள் புகழ்கின்றனர். நீண்ட காலமாக ஒவ்வொரு அரசியல் தலைவரும் கேட்கும் இயற்கை வளம் நிறைந்த ஆப்பிரிக்க கண்டத்தின் மக்கள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை இப்ராஹிமும் உறக்க கேட்கிறார். தாமஸ் சங்காரா கொல்லப்பட்ட பிறகு ஆட்சிக்கு வந்த தலைவர்களில் பிரான்சின் அடிவருடிகளாக இருந்தார். அவரது முன்னெடுப்புகள் பின்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டன. சங்காரா நிறுத்திய நிறுவனங்கள், ரயில்வே, சாலை, துறைமுகங்கள் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் பெறப்பட்டன. ஊழல் கரைபடிந்த அரசியல்வாதிகள் கருப்பின மக்களை விலங்குகளுக்கு நிகராக கருதும் காலனிவாதிகளுக்கும் சேவையாற்றியதன் விளைவாக மீண்டும் விழுகின்றன ஆப்பிரிக்க நாடுகள். ஆப்பிரிக்கா எப்போதும் ஒரு தலைவரை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கான தகுதியான ஆள் போல் முளைத்திருக்கிறார் இப்ராஹிம் டிராரே. இவர் மீது இதுவரை 19 கொலை முயற்சிகள் நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவற்றில் சில ஆதாரபூர்வமற்றவை. கானாவின் ஜனாதிபதி ஜான் மஹாமாவின் பதவியேற்பு விழாவில் 21 நாட்டுத் தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இப்ராஹிம் போர் சீருடை அணிந்து தனது கைத்துப்பாக்கியோடு வந்தபோது அரங்கம் அதிர்ந்தது.
ஆப்பிரிக்காவில் அவருடைய செல்வாக்கு ஆலமரம் போல் கிளை பரப்பி வருவதற்கு அந்த நாள் சாட்சி. மேற்கத்திய அரசியல் அறிஞர்கள் புர்கினோ பெசோவின் இளம் மக்கள் தொகைதான் இப்ராஹிமின் பிரபலமான காரணம் என கூறுகின்றார்கள். போரினால் ஆன்மாவை இழந்த ஒரு நாட்டை எப்படி உற்சாகமாக வைத்திருப்பது என்ற சூத்திரத்தை அவர் பயன்படுத்துவதாக கூறுகின்றார்கள். சமூக வலைத்தளங்களில் இப்ராஹிம் வைரலான தலைவராக உள்ளார். அவரது சாதனைகள் ரீல்களில் அவரது ஆதரவாளர்களால் பரப்பப்படுகின்றன. ரிஹானா, கெல்லி போன்ற கருப்பின கலைஞர்கள் இப்ராஹிம் ட்ரேராவை புகழ்ந்து பாடுவது போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட வீடியோவும் உண்மையே போல பரப்பப்பட்டது. ரஷ்ய ஊடகங்கள் ஆப்பிரிக்கா முழுவதும் இப்ராஹிமின் உரைகளை பரப்பி அவரது பிம்பத்தை ஊதி பெரிதாக்குவதாக மேற்கத்திய விமர்சனர்கள் சாடுகின்றார்கள். இஸ்லாமிய குழுக்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தியிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனினும் ரஷ்யா புர்கினோ பெசோவில் உள்ள தங்கச் சுரங்கங்களை பெறுவதற்கான இவரது ஆட்சி படைகளை அனுப்பி பாதுகாப்பு வழங்குகிறது என அமெரிக்க அதிகாரிகள் விமர்சித்துள்ளார்கள். பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் இவரை நவகாலனிவாதிகளின் கைப்பாவையாக செயல்படும் சுயமாக அறிவித்து கொண்ட தலைவர் என விமர்சித்துள்ளார். அவர் நவகாலனிவாதிகள் என குறிப்பிடுவது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கடனும் பாதுகாப்பு வழங்கும் ரஷ்யா மற்றும் சீனாவை. இப்ராஹிம் மேற்குலக பார்வையில் ஆப்பிரிக்காவின் கதைகள் சொல்லப்படுவதை முற்றிலுமாக எதிர்க்கிறார். புர்கினோ பெசோவில் மேற்கத்திய ஊடகங்கள் ஒலிபரப்ப தடை விதித்துள்ளார். குறிப்பாக 2025 பிப்ரவரி நாட்டின் இராணுவம் ஒரு கிராமத்தில் 237 குடிமக்களை கொலை செய்ததாக செய்தி வெளியிட்ட நிறுவனங்களை தடை செய்துள்ளார். ஆப்பிரிக்கா முழுவதுமே ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்துக்கள் நிலவுகின்றன. இராணுவ ஆட்சி கவிப்பின் மூலம் அதிபரான இப்ராஹிம் டெராரே ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த தலைவர்களின் வளர்ச்சி கொடுத்ததில்லை என கூறியிருக்கிறார். ஜனநாயகத்தின் மூலம் அவர்கள் சுரண்டலை மேற்கொண்டார்கள் என்பதுதான் இப்ராஹிமுடைய கருத்து. தேர்தல்களில் மேற்கத்திய நாடுகள் எளிதாக செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதையும் அவரது ஆதரவாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். CFA நாணயத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் இப்ராஹிம் மேற்காப்பிரிக்க நாடுகளுக்கான தனியான நாணயத்தை உருவாக்கவும் திட்டமிடுகிறார். இவர் ஆப்பிரிக்காவின் மற்றொரு சர்வாதிகாரியா அல்லது ஒரு மகத்தான தலைவரை மேற்கத்திய நாடுகள் ஒழித்து கட்ட பார்க்கின்றனவா என்ற கேள்விக்கு ஆம், இல்லை என்ற பதில் கிடையாது. எனினும் ஆப்பிரிக்காவை ஒன்றிணைக்கும் வலு கொண்ட தலைவரான இப்ராஹிம் சுயபிம்பத்தை கட்டமைப்பதை விட ஆப்பிரிக்காவின் உண்மையான சுதந்திரத்தை மீட்டெடுப்பதில் அதிகம் கவனம் செலுத்தி ஏழ்மையிலும் மோதல்களிலும் உழலும் மக்களுக்கு உண்மையான வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாகும். நன்றி.